தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தடவை நம்ம சார்ஜ் பண்ணால் 8 மணி நேரம் வந்து பாட்டு கேட்க முடியும். அப்படி ஒரு இயர்பட்ஸை வீக்கூல் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க கேஸ் யூஸ் பண்ணி நம்ம 32 ஹவர்ஸ் வரைக்கும் பாட்டு கேட்கலாமா. அது இல்லாமல் டெடிகேட்டடாக கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. IPX5 வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட விலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இந்த கொடுக்குற காசுக்கு இது ஒர்த் இருக்குதா இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படின்றதான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் 2 வெளியில் தனியாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ இயர்பட்ஸை வெளியில் எடுத்துட்டோம். டிசைனை பொறுத்தளவு கொஞ்சம் புதுசாக இருக்குது. அது மாதிரி மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் மேட் ஃபினிஷ் லுக் வைஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக சார்ஜிங் கேஸ், அதுவுமே ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷ் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் மட்டும் வந்தோன்னா ஒரு பியானோ ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைட்லேயே வந்து LED லைட்டும் இருக்குது. சார்ஜிங் கேஸோட டாப்பில் வந்து ஒரு மேக்னெட்டிக் லிட் வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இயர்பட்ஸ் வைக்கிறதுக்கான அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம 2 இயர்பட்ஸையும் வந்து அதில் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ சார்ஜிங்காக வந்து இங்கே டைப் சி போர்ட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒரு டைப் சி கேபிளும் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் வந்து இருக்குது. ஸோ இயர் டிப்ஸை நம்ம வந்து வேணுங்கிற சைஸ்க்கு வந்து நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அது இல்லாமல் வழக்கமாக கொடுக்குற யூசர் மேனுவல் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு பிராண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து வாரண்டி எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. இயர்பட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸை பொறுத்தவரை நல்லா ஸ்டர்டியான ஒரு டிசைன் வந்து இருக்குது. அது மாதிரி லைட் வெயிட்டாகவும் இருக்குது. இயர்பட்ஸோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம் சைடில் வந்தோம்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம கால் பேசும்போது ஏற்ற மாதிரி பேசுகிறவங்களுக்கு நம்ம என்வாயர்மெண்டல் இருக்கிற அந்த நாய்ஸ் வந்து பேசுகிறது வந்து பொல்யூட் பண்ணாமல் நம்ம பேசுகிறது மட்டும் தெளிவாக கேட்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கால் பேசின வரைக்கும் ஓரளவுக்கு வந்து குவாலிட்டியாக தான் இருந்தது. அதே மாதிரி வந்து இயர்பட்ஸோட ஃபிட்டிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஃபிட் ஆனது. நம்ம தலையை ஆடினாலும் சரி, இல்லை ஏதாவது ரன்னிங் போனாலும் சரி, அந்தளவுக்கு வந்து அது விழுகிற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து இயர்பட்ஸ் வந்து நல்லா காதுக்குள்ளே வந்து செட் ஆகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து எர்கானமிக்காக வந்து நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறது சூப்பராக இருக்குது. சவுண்ட்காக எங்கே 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேஸ் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ரிசொல்யூஷனும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் வந்து இருக்குது. அதே நேரத்தில் இதோட வால்யூம் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம வெளியிலலாம் ட்ராவல் பண்ணும்போது என்வரன்மெண்டல் இருக்கிற அந்த நாய்ஸ்லாம் விட இந்த சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கேட்குறதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இயர்பட்ஸ் வந்து நம்ம 2 செகண்ட்ஸ் வந்து டச் பண்ணி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கேமிங் மோடுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரிபிள் டேப் பண்ணிவிட்டு நம்ம PUBG இந்த மாதிரியான கேம் விளாடும்போது இல்லை லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் லேட்டன்சி லைட்டாக இருக்க தான் செய்யுது. பட் நார்மலாக விட கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் கண்ட்ரோல்ஸ்க்காக வந்து டச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னாலே வந்து அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வேலை செய்யும். ஸோ நம்ம ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடவை வந்து டேப் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் சாங்கு போகணும் அப்படின்னா டபுள் டேப் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கேமிங் மோடு வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னா 2 செகண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கணும். ஒரு கால் வரும்போது நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை டேப் பண்ணிங்கனாலே வந்து அட்டன் ஆகும். அதே மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சில ஃபோன்ஸில் வந்து வேலை செய்யாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனில் OnePlus ஃபோன் அப்படின்றதுனால இது வந்து ஒர்க் ஆனது. இதை வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் வந்து லெஃப்ட்டில் பண்ணும்போது லோ ஆகும். அது மாதிரி ரைட் சைடில் வந்து நீங்கள் ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் வந்து கூடவும் வந்து செய்யும். அதே மாதிரி நீங்கள் 4 டைம்ஸ் வந்து நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃபை பொறுத்தளவில் பிராண்ட்லேயும் சொல்லியிருந்தது ஒரு தடவை நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் மூலமாக 8 மணி நேரம் வந்து தொடர்ந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு போல சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் நம்மளால் வந்து ரொம்ப அதிக நேரம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இயர்பட்ஸை பொறுத்தவரை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சார்ஜ் வந்து தாக்கு பிடிக்குது. இது வரைக்கும் இப்போ மிச்சம் இருக்க பேட்டரி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 30% வந்து இருக்குது. ஸோ அதிகபட்சமாக வந்து ஒரு 6 மணி நேரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் வந்து பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு தடவை கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் ஆனில் இருந்தாலே நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸில் இருந்து இயர்பட்ஸை வெளியில் எடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். அதே மாதிரி திரும்ப நீங்கள் சார்ஜிங் கேஸுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடும். IPX5 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வியர்வைப்பட்டாலோ இல்லை லைட்டாக வந்து மழையில் வந்து நனைஞ்சாலோ அந்த மாதிரி நேரத்தில் தான் பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த பட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 1599 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒருத்தா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு மீடியமான சவுண்ட் குவாலிட்டி தான் வந்து தெரியுது. அதே நேரத்தில் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி இதில் வந்து டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும், அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி பேட்டரி லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஃபோனில் இருக்கிற அந்த சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அவங்க கேபிளும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேமிங் மோடும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த இயர்பட்ஸை நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.